கந்தரக்கோட்டை கள்ளிப்பட்டு ஆற்று திருவிழா. முன்னாடிலாம் அந்த திருவிழாவிற்கு இந்த ஆற்றுக்குள்ள இறங்கினாலே வெளியே போவதற்கு மனசே வராதுங்க. இப்பெல்லாம் எப்படா வெளியே போவோம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா முன்னாடி இந்த ஆத்துக்கு இந்த கரையில இருந்து அந்த கரை வரைக்கும் சமதளமான மணல் பரப்புல எவ்வளவு மக்கள் கூட்டம் வந்தாலும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் மலை இருக்க இந்த தென்பெண்ணை ஆறு பறந்து விரிஞ்சி கிடக்கும். ஆங்காங்கே இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள்னு தங்கள் ஊர் நண்பர்களோட கபடி, கொக்கோ, ஓடி பிடிச்சுன்னு இந்த ஆற்று மணல்ல விளையாடி சந்தோஷப்படுவாங்க. தங்களோட ஊரில் இருந்து தீர்த்த வரைக்கு அலங்கரித்து அழைத்து வரப்பட்ட மாடு ஊட்டிய சாமி வண்டிய ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு, இதுதான் நம்ம இடம், எங்க சுத்தினாலும் கடைசியா இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ற நம்ம வீட்டு பெரியவங்கள உட்கார வச்சுட்டு நண்பர்களின் தோல்ல கை போட்டுக்கிட்டு இந்த ஆற்றை பலமுறை சுத்தி வருவோம். தாகத்துக்கு குளிக்க தண்ணீர் வேணும்னா இந்த ஆற்று மணல தோண்டி வரும் நீரூற்ற தெளிய வச்சு அதற்கு வத்தி கற்பூரம் காட்டி படைச்சி அந்த தண்ணீரை பருகும் போது கிடைச்ச சந்தோஷம் இன்னைக்கு கைக்கெட்டும் தூரத்துல கிடைக்கும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல கிடைக்கிறது இல்லைங்க. அதிலும் ஆத்துல தண்ணீர் ஓடிச்சுன்னா சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. அப்பெல்லாம் எந்த ஒரு புதைக்குழியோ ஆழமான நீர் பிடிப்போ எங்களுக்கு பயத்தை கொடுத்ததே இல்லை. ஆத்துல இறங்கி தண்ணீரை விளையாடும் பொழுது பள்ளத்துல மாட்டிப்போம் அப்படின்னு முன்னாடி நாள் இரவு தூங்கிட்டு எப்படா விடியும் அப்படின்னு காத்திருந்து இந்த ஆத்து திருவிழாவுக்கு போவோம். மனசுல ஒரு இனம் புரியாத கவலையோடு. ஏன்னா இதுதான் பொங்கல் திருநாளின் கடைசி திருவிழா. இதோடு பொங்கல் முடிஞ்சிடும் என்ற சிறு வருத்தம் மன ஓரத்துல ஊட்டி கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான நினைவுகள் எல்லாம் இப்போது புதர்மண்டி கிடக்கும் இந்த தென்பெண்ணை ஆற்று திருவிழாவுக்கு போகும்போது மனசுல ஓடிச்சிங்க. அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆற்று திருவிழா நினைவுகள் இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க.